Hello my dear students, welcome back to the channel. Exercise 8.3 like question number 2. Write all the other trigonometric ratios of angle A in terms of sec A. So எல்லா trigonometric ratio in terms of sec ல நம்ம எழுதணும். So first நம்ம sin A பார்க்கலாம். First sin A. Sin A என்னன்னா sin square theta இப்போ இந்த tan A வை நான் எப்படி எழுதலைன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் tan ஸ்கொயர் A. இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டா நமக்கு tan A தான் கிடைக்கும். ஸோ இந்த tan A வை நான் இப்படி எழுதியிருக்கேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் tan ஸ்கொயர் A. ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டா அகெயின் tan A தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த tan ஸ்கொயரை என்ன எழுதுவோம், நமக்கு இங்கே பாருங்கள் 1 + tan ஸ்கொயர் தீட்டா = sec ஸ்கொயர் தீட்டா. நமக்கு tan ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னா இந்த -1 ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். அப்போ sec ஸ்கொயர் தீட்டா -1 sec square A minus 1. So tan A வும் நம்ம in terms of sec A ல எழுதியிருக்கோம். Next cot A. Cot A என்ன எழுதுவோம் 1/tan A. So நமக்கு tan A என்ன கிடைச்சிருக்கு sec square A minus 1. So 1 divided by sec square A minus 1. So இது cot A ஓட வேல்யூ. ஸோ நம்ம இல்லை சைன் காஸ் டேன் காட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு கொசெக் ஏ இருக்குது. இந்த கொசெக் ஏவை நம்ம எப்படி எழுதுவோம் 1/sin ஏன்னு எழுதுவோமா 1/sin A. இப்போ நம்ம sin ஏக்கு இங்கே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் sec ஸ்கொயர் A -1 டிவைடட் பை sec A. ஸோ இப்போ இது வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். sec A divided by square root of sec square A minus 1.